மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிறு குறு தொழிலாளர்கள் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் சிறு குறு வணிகம், விவசாயம் என அனைத்து துறைகளைச் சேர்ந்தவர்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் விவசாயத்தையும் சிறு குறு தொழிலையும் நம்பியுள்ளது. இந்நிலையில் மத்திய பட்ஜெட்டில் சுவாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும், வேளாண் உபகரணங்களுக்கு 90% மானியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகள் சங்கம் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கையில் இராணுவத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற அளவிற்கு வேளாண் துறைக்கும் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கோரிக்கையாகும். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இப்போது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இவர்கள் ஆட்சிக்கு வந்து சுமார் 12 ஆண்டுகளாகியும் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கையை பரிந்துரை செய்யவில்லை. எனவே இந்த நிதியாண்டிலாவது சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் உற்பத்தி விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜிஎஸ்டியில் சிறு குறு நிறுவனங்களுக்கு சரியான நேரத்தில் அதிக இடங்களுக்கு பணம் சென்றடைவது தாமதமாகிறது. எனவே அதை RCA முறைப்படி ஒப்பந்ததாரர்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் நிறுவனங்களே ரிவர்ஸ் சார்ஜ் முறைப்படி வழங்க வேண்டும். சர்பாசி சட்டப்படி சிறு குறு நிறுவனமாக இருந்தால் 3 மாதங்களுக்கு பணப்புழக்கம் இல்லையெனில் வங்கிகள் மூலமாக வாராக்கடனில் இருந்து எடுக்கப்படும். எனவே அதனை 6 மாதங்களாக நீட்டிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் சிறு குறு தொழிலாளர் சங்கத்தினர். ஜிஎஸ்டி இப்போ சிறு குறு நிறுவனத்துக்கு ஜிஎஸ்டி சரியான நேரங்களில் நிறைய இடத்துல பணம் வர மாட்டேங்குது. 45 நாளில் சிறு குறு நிறுவனத்துக்கு பணங்கள் சேரணும். அதனால் கொடுக்கக்கூடிய பணம் டிலே ஆகிறனால அவங்களுக்கு அந்த RCA முறை எப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பண்ணோமோ ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ங்கிற முறையில் வர மாதிரி அதை எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற நிறுவனங்களே அதை ஏற்று கட்டணும்னு எதிர்பார்க்குறோம். பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து கொண்டே செல்வதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. எனவே மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் அத்தியாவசிய பொருட்கள் மீதான மறைமுக வரியை குறைத்து விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சமையல் கேஸ் விலை உயர்வு, மற்ற பொருட்களுடைய விலை உயர்வு மிக அதிகமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மின்சார கட்டணம் அதிகமாக இருக்காது. மக்கள் வாழவே நாய் கட்டு தத்தளித்து கொண்டிருக்காங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா இங்கு மூடப்பட்டிருக்க பல தொழிற்சாலைகளை திறப்பதற்கான வழிவகையே காணும். குறிப்பா சொல்லணும்னா பெல்லு அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு இப்போது பரவாயில்லைன்னு சொன்னா விட அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. அந்த தொழிற்சாலைகள் மீண்டும் புனரமைப்பதற்கே பெரிய முதலீடு வச்சாதான் அதை திறக்க முடியும். சிறு குறு தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் 2025-26 பட்ஜெட் அமைய வேண்டும் என்பதே ராணிப்பேட்டை மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாமுவேலுடன் செய்திக்குழு.